So welcome guys, welcome back to Vikram new video. நீ ஏன் அப்படி நடக்கற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேன். உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. என்ன மனுஷன்? இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சலிப்பா இருக்கு நண்பா சீரீஸ்ல நான் வீடியோ போட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 3-4 மாசம் ஆச்சு நினைக்கிறேன். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. டே டு டே நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ அதனால இந்த டைம்ல கரெக்டா இப்ப தும்னா கரெக்டா இருக்குன்ற மாதிரி சரியா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். அதுக்குதான் அவ்வளவு பில்ட் ஆரம்பிக்கலாங்களா? என்ன இன்ஸ்டாகிராம் ஆட் a நியூ ஃபீச்சர். என்னடா ஐயோ டேய் போனே என்ன ஓச்சா? டேய் இருடா வரடா. ஏய் இருடா வரடா. டேய் சிவா அவ்வளவுதான் நண்பர்களே, ஒன்னும் பண்ண முடியாது குமார். அது அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் விடுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா இப்ப இந்த கிஃப்ட் ஆப்ஷனே இப்பதான் விட்டாங்க. ஒரு 5-6 மாசமா 6-7 மாசம் தான் ஆச்சு நினைக்கிறேன் இந்த கிஃப்ட் ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம்ல விட்டு. சோ வரிசையா இந்த கிஃப்ட் தான் போட்டு தாக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா நம்ம லோக்கினா தான். And admit you're in danger. I am not in danger, Skyler. I am the danger. ஆக்சுவலா இதுல இன்னொரு டேஞ்சரான விஷயம் என்னன்னா, கிஃப்டாவது எவனாவது ஏதாவது மீம் பேஜுக்காரன் வந்து மீம் பேஜ்ல இருக்கிறது கொஞ்சம் ஃபன்னியா ஏதாவது போடுறானா அவனா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து அந்த இதை போட்டு டைப் பண்ணி அப்படின்னா வரும்ன்ற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. அதை போட்டோம்னா நமக்கு வரும். அந்த மாதிரி நிறைய பேர் அப்படிதான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த சரிடா இப்ப என்ன அப்படின்ற மாதிரி போடுறதா இருக்கட்டும். ஆனா இப்ப என்னன்னா யாருனாலும் கமெண்ட் போடலாம். அக்கும் போது 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. போட்டோ அப்லோட் பண்ற ஆப்ஷன் அப்படின்னு அந்த போட்டோல வந்து நீங்க யாருனாலும் போடலாம். கிஃப்ட் ஆப்ஷன் தான் முதல்ல வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். இப்ப அந்த இதுவே கிடையாது, லோடே ஆக மாட்டேங்குது. தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இப்ப இந்த வீடியோ கீழே வர கமெண்ட்ஸை காட்டுறேனே. அது ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, எடுத்தோட அதான் போட்டிருக்காங்க. அப்புறம் கருப்பு இது வரிசையா பாத்தீங்கன்னா லோக்கினாக்கு தான் மாற்ற வருமா சார்ன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லோக்கினா வச்சுதான் என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மீம்ஸ் தான் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் மண்டமட்டியா திட்டுவானே. Me and my friend blackmailing each other with the new Instagram update. Yes. ஒரு அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். வேணா சிவாஜி, நான் அழுத்துனா நீ மேலோகத்துக்கே ஃபார்வர்ட் ஆயிடும். சிவாஜி ரேண்டமா ஒருத்தன் படுத்திருக்கான், ஒருத்தன் உட்காந்து போன் பேசுறான், ஒருத்தன் இதெல்லாம் என்ன போட்டோனே தெரியல, கண்ட போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்றீங்க? படுத்திருக்கவன போட்டோ எதுக்குடா அப்லோட் பண்றீங்க? தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் எடுங்களேன். இத ஃப்ரெண்ட் அம்பளுக்கிறதுக்கு ஃப்ரெண்டு கூட போறதுக்கு ஜாலியா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரெண்டை வச்சு போறதுமே நாளைக்கு ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுறதுக்கு, அவங்க ஏதாவது புக் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்கிட்டயுமே அந்த மாதிரி போட்டோ இருக்கு. நம்ம போட்டோவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது எடுத்து வச்சிருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாம மாதிரி. இதுல லோக்கினா வந்து நான் ஏன் பாதிக்கப்படுறாருன்றனா, நான் ஒரு பேஜ் பார்த்தேன் நண்பர்களே. இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த விக்ஸ்ராண்ட்னு ஒரு பேஜ் பார்த்தேன். இந்த பேஜ்ல ஃபுல்லா அதே மீம்ஸ் தான். அதுலயும் ஒரு மீம் நான் பார்த்தேன், அந்த டியூட வச்சு ஒரு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க கைஸ். அதை காட்டுறேன். கருப்பு நம்ம ஆரிய பாலாஜி என்னன்னா அவரோட போட்டோவை வந்து PR இடத்துலயும் அமிதா இடத்துல லோக்கினா போட்டோவையும் போட்டிருக்காங்க. தூணிலும் இர்ஃபான் துரும்பிலும் இர்ஃபான்ற மாதிரி லோக்கினா தான் இப்போ வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளவு மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னடா நடக்குதுங்க? தயவு செஞ்சு யூடியூப் காரண்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் முன்னாடி நம்ம பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நமக்குள்ள இருக்கிறது ஒரு அண்ணன் தம்பி உறவு. நாளைக்கே நானே அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனே விட்டுவேன்ற அளவுக்கு நானே ஏதாச்சும் பண்ணனாலும் உங்களை வச்சு கண்டென்ட் கறப்பேன். ஏதாவது பேசுன தொண்டை அறுத்து போடுவேன் அப்படின்றப்ப நமக்குள்ள ஒரு சுமூகமான டீலிங் அப்படின்னா இந்த கிஃப்ட் ஆப்ஷனும் கமெண்ட் ஆப்ஷனும் தயவு செஞ்சு யூடியூப் கொண்டு வந்துடாதீங்க. இது எங்களோட வேண்டுகோள். நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே பேஜ்ல PR-க்கு ஒண்ணு போட்டிருக்காங்க நண்பர்களே, அதை பார்ப்போங்க. பிரதீப் ரங்கநாதன். அது வந்து விஜய்னா, இது ஸ்டாலின் அவங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னா நண்பர்களே,
நண்பர்களே இதெல்லாம் பிஆர் பார்த்திருப்பாரா எனக்கு தெரியல கைஸ். இது எங்க எப்ப நிப்பாட்டுவான்றது எனக்கு தெரியலையே. எனக்கு அதுதானே இதா இருக்கு. ஆக்சுவலா இப்ப இந்த எலெக்ஷன் மீம் போடும் போதுதான் பாக்கணும்னா எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. நண்பர்களே சட்டசபை வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, அட் த சேம் டைம் பண்ணியா என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு. சோ சட்டசபையில எல்லாம் பாக்குறீங்களான்னு தெரியல, நான் பாத்துட்டு இருக்கேன். பார்க்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நியூஸ்ல சட்டசபைனாலே என்னன்னு பார்க்க மாட்டாங்க. சட்டசபையில என்ன பேசுறாங்க, மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும்ட்டு தேவையான விஷயங்கள் அதெல்லாம் நடந்தே ஆகணும்ட்டு எதிர்கட்சிகள், ஆப்போசிட் ஆள்ற கட்சிகள் அவங்க எல்லாருமே சேர்ந்து இதெல்லாம் பண்றது இப்பதான் நம்மளுக்குமே தெரியும், பாக்குற ஆடியன்ஸ்க்கு. அது பண்றது ஒரு வகையில நல்லதா தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா பீப்புளுக்கு தெரியறது ஒரு நல்ல விஷயம் தான் அங்க லைவா பண்றது. ஃபன்லயே சேர்ந்து இந்த மீம்ஸையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பேசுவீங்கன்னா, எனக்கு ரீசெண்ட் வீடியோல ஒரு தமிழ் ஃபேமஸ் ஸ்டாண்டப் காமெடியனை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவர் வந்து யார் நண்பர்களே, நம்ம பண்டாங்க் மாதிரி இருக்கு பாப்போம். இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு சிஎம், ஒரு ஃபேமஸ் சிங்கர், கோயம்புத்தூர் நிறைய விஷயத்தை பத்தி தப்பா பேசி அவர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த ஒரே விஷயத்தை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓ இதுவா? சரி, இப்ப அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதை பார்த்தாச்சு, அதை பார்ப்போம். காலையில எனக்கு ஒரு டிஎம் வருது, அவரே டிஎம் பண்ணிருப்பாரு போல, நான் பார்க்கல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி அவளை வந்து வீடியோ வந்து டெலீட் பண்ணணும், அவள் வந்து வீடியோ டெலீட் பண்ணா அதே மாதிரி அப்பாலஜிஸ் வீடியோ வந்து நான் போடணுமாம்மா. அப்படி போடலன்னா வந்து அவர் வந்து நான் கம்பெனில ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கம்பெனி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாராமா. என்னடா மிரட்டுறீங்க? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? என்ன த்ரெட் கொடுக்குறாங்க நண்பர்களே டைரக்டா? அது ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் மீம் மாதிரி தான் இருக்கு. பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலா கால்ல இருந்து த்ரெட்டன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் அபியூசிவா பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து லைக் பண்றது, இந்த ஸ்மைல் எமோஜி போடுறது, அது மாதிரி பண்ணிருக்கேன். எஸ், அபியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இவங்க லைக்குமே போட்டிருக்காங்க அந்த கமெண்ட்டுக்கு. அது பண்ணிருக்க கூடாது நான் சொல்றேன் ப்ரோ, நான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறேன் ப்ரோ, நான் வந்து வீடியோ டெலீட் பண்றேன், அப்பாலஜிஸ் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். எல்லா ஸ்கிரீன்ஷாட்டுமே ஆட் பண்றேன். இல்ல புரியல, அப்பாலஜி வீடியோ வந்து எதுக்கு போடணும்? நீங்க அபியூஸ் பண்ண கமெண்ட்டுக்கு லைக் போட்டனால போட சொல்றாரா? அப்போ நீ உடனே பண்ற, இல்லைன்னா நான் அமிச்சு சொல்லிட்டே இருந்தாரு. அமிச்சிட்டாரு, மெயில் வந்து அமிச்சிட்டாரு ஆர்கனைசேஷனுக்கு. இது எப்படி லாஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. ஓகே நண்பர்களே, அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து போட்டுருக்காங்க. அதுக்கு என்டோர்ஸ் பண்ற மாதிரி வந்து இவங்க லைக் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்றது உங்களுக்கு அவ்வளவு ஹர்ட்ஃபுல்லா இருக்குன்னா எப்படி ப்ரோ நீங்க உங்க ஆடியன்ஸ் வந்து இப்படி பேசுவீங்கன்னு கேட்டதுக்கு, ஏன் ஆடியன்ஸ் ஏன் ஷோ என்ன வேணா பேசுவேன்னு கேக்குறாரு. அந்த லைக் போட்டதுக்கு ஆப்வியஸ்லி அது தப்பு தான், அது பண்ணிருக்க கூடாது. அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி லைக்கோ இல்ல சம்திங் இன்னொருத்தவங்க அபியூஸ் பண்றது வந்து ஆப்வியஸ்லி இந்த மாதிரி போட்டிருக்க கூடாதுதான். அவரே அபியூஸ் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்காரு. அவரே அபியூஸ் பண்ணி ஸ்டாண்ட் அப் காமெடியில அந்த ஆடியன்ஸை வந்து அபியூஸ் பண்ணி தான் போட்டுருப்பாரு. ஒரு வீடியோ டெலீட் பண்ண சொல்லிருக்காரு, அப்பாலஜிஸ் கேட்க சொல்லிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க உங்களோட பர்சனல் டைம்ல, அன்அபிஷியல் டைம்ல நீங்க ஒர்க் பண்ற கம்பெனியோட ரெபுடேஷன் ஸ்பாயில் பண்ணாத விஷயத்துல நீங்க பண்ணாத பட்சத்துல உங்க மேல கம்பெனி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல இவரு தேவையில்லாம அந்த சிஸ்டர் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்க தேவையில்ல. அப்பாலஜி வீடியோவும் போடணுமா? அட் த சேம் டைம் வந்து நீங்க அப்படி பண்ணல அப்படின்னா உங்க கம்பெனிக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் பிளேஸ்க்கு நான் மெயில் போடுவேன்னு மிரட்டுறது. அப்ப நீங்க பேசின ஜோக்குக்கு எல்லாமே அப்பாலஜி வீடியோ தான்டா போடணும். எதை பேசவே கூடாதோ, எந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் பேசக்கூடாதோ அத மாதிரி விஷயம் எல்லாம் பேசிட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம் வச்சு ஜோக்கா பேசாதீங்க. அது சென்சிட்டிவான விஷயம், தயவு செஞ்சு இறந்தவங்களை வச்சு ஜோக் பண்ணாதீங்க. அப்போ நீ கடைசி வரைக்கும் உன் தப்ப புரிஞ்சுக்கவே மாட்ட. அப்படிதானா ப்ரோ? உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜீரோ நாலேஜ் ஸ்டாண்ட் அப் காமெடி எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியாம இருக்கதெல்லாம் பேசக்கூடாது. தயவு செஞ்சு ஒரு கிரிட்டிசம் வைக்கிறாங்க அப்படின்னா கிரிட்டிசம் ஏத்துக்காங்க. அவங்க பண்றது தப்பா இருக்குன்னு நீங்க பேசுறது கரெக்ட் தான். அட் த சேம் டைம் நீங்க பேசுறதும் தப்பு தான். அந்த பொண்ணு அப்பாலஜி வீடியோ போட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை வீடியோக்கு அப்பாலஜி போடணும்ன்றத மைண்ட் செட்ல வச்சுட்டு உங்களோட ஜோக்ஸ்ல அடுத்து வர ஜோக்கா போடுங்க. ஒரு 4 ஜோக்கு சொல்லுங்க. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? நான் மணிக்கு சொன்னதான் இங்கேயே சொல்றேன். ஒரு 4 ஜோக்கு சிரிக்கிற மாதிரி போட்டீங்கன்னா நான் யோசிக்காம நானே என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கண்டிப்பா பாப்பேன். நீ என் ஃப்ரெண்டா? எதை பேசக்கூடாதுன்றத தெரிஞ்சுட்டு பேசுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணாதீங்கன்னு பேசுறது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒரு கிரிட்டிசமா எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? இப்படி ஆபீஸ் ஒர்க்லாம் மெயில் போடணுன்ற ஒரு எண்ணம் வருது. சோ அவங்க வேலை பார்க்குற ஆர்கனைஸ்ல அங்க ஒர்க் பிளேஸ்ல வந்து எப்படி மெயில் போடணுன்ற தைரியம் வருதுன்றதே எனக்கு புரியல. இதை கேட்கறதுக்கும் ஒருத்தனும் கேட்க மாட்டாங்க. உனக்கு சேர்த்துதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு இன்ஃபுளுசர்ஸ் மேலதான் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இப்பதான் யூடியூபர்ஸ் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. எவனா நம்புறதுனே தெரியல. மாறி மாறி அவங்களோட இது வந்து அவ்வளவு பயாஸ்டா இருக்கு. இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. இவங்களோட ஸ்டாண்டே ஒரு மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்கு. ஸோ அப்படின்றப்ப எனக்கு அவங்கள நம்பி அவங்கள கண்டென்ட்டை கன்சியூம் பண்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. நான் என்னதான் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலுமே எது சரி எது தப்பு அப்படின்றத பீப்புள் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. உங்களுக்காக வேற கிரியேட்டர் பேச மாட்டான். உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க தான் பத்தி பேசணும், நீங்க தான் கேள்வி கேட்கணும். இல்லன்னா நான் புடிங்கிருவியா?
இவங்க கேள்வி கேட்பாங்க, இந்த யூடியூபர் கேட்பான், அந்த யூடியூபர் கேட்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் மாற போறது இல்ல. பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. பேசுனா பேசுங்க, இல்ல அப்படின்னா அங்க நடக்கிற மாதிரிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கோம். எல்லாருமே திரும்ப இந்த மாதிரி பேச போறாங்க. இதை நார்மலைஸ் பண்ணுங்க. விட்ட பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். லட்சுமி அம்மாள் நரோடா ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலா பேர்லாம் தெரியும், எல்லாம் தெரியுது உனக்கு. நரோடா, ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி, கிட்டானி 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 கிட்டானி, பெஞ்சிமா பஞ்சிமா, பெஞ்சிமா பஞ்சிமா, என்ட்ரி என்ட்ரி, உள்ள விட ஜெர்சி கிட்ட நிறைய இருக்குது. பிகாம் பிகாம் பிகாம். ஆக்சுவலா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. லட்சுமி அம்மாளை பார்த்ததுக்கு அப்புறம் FIFA வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம எவன் ஜெயிப்பான்ட்டு நம்ம, எனக்கு ரொனால்டோ கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப எப்படி RCB அடிச்சாங்க, லைக் அடுத்து பஞ்சாப் அடிக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், அதே மாதிரி ரொனால்டோ அடிச்சா சந்தோஷமா இருக்கும்னு தோணுச்சு. ஆல்ரெடி மெஸ்ஸி அடிச்சாப்ல. எங்க கடைசி மேட்ச் வேற டிராவ் ஆகி போச்சு. ரொனால்டோ வந்து இந்த கோலும் அடிக்கல, ஒரு கோல் தான் அடிச்சாங்க. டீமும் டிராவ் ஆயிருச்சு, மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. நேத்து ஆஸ்திரியா கூட வந்து மெஸ்ஸி அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாப்ல. சோ ஜெயிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு போர்ச்சுகலுக்கு இருக்கு. சோ மேட்ச் இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாதான் உள்ள போக முடியும் அடுத்த ரவுண்டுக்கு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டியிருக்கும். ரொனால்டோக்கு தான் இது கட்சி ஆட்டம்ன்ற மாதிரி எல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே இது கட்சி ஆட்டம்ன்ற மாதிரி அவ்வளவு தூரம் கடைசியா ஒரே ஆட்டம் அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே அவ்வளவு விவரமா விளாண்டுகிட்டு இருக்காங்க. நண்பர்களே, தலைவன் 2வது கோலையும் போட்டான், ஒரே போடா. நண்பர்களே, ரொனால்டோ குத்து 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 கும்மாங்குத்தா இருக்கு நண்பர்களே. சோ யார் ஜெயிக்க போறான்னு தெரியல, பாப்போம். சார் 75 சார். யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. ஏரிக்கல் லிங்கசம்பாடி அர்னால் ஜிம்காரன். காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. எப்ப வரீங்கக்கெல்லாம் ஈக்குவல் ஆக முடியுமா? இப்ப வரீங்க. ஆக்சுவலா நானுமே அப்சர்வேஷன் பார்த்தேன். படம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் வந்து 100 மடங்கு லாபமா. அத்தனையும் அது யூடியூபரா, ஒரு யூடியூபர் தான் ஷார்ட் பிலிமா எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கான். முன்னாடி 1500 கோடிக்கு மேல வசூலாயிட்டு அவ்வளவு வசூல் பார்த்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பெரிய லாபம். பெரிய விஷயம். ஆனா இந்த நிக்கி வந்து அடிக்கடி ஜம்ப் ஸ்கேர் பண்ற மாதிரி இருக்கு. லைக் அது ஒன்னும் பெருசா பயமாலாம் இல்ல. அட் த சேம் டைம் அவங்களோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நிக்கியா நடிச்சிருந்த அந்த ஆக்ட்ரஸ், அது ரியாக்ட் பண்றது, அவங்களோட ஆக்டிங் வந்து சடனா அந்த எஸ்எஃப்எக்ஸ் வேற சவுண்ட போட்டு சடனா ஜம்ப் ஸ்கேர் பண்றாங்களா, அதனாலேயே நமக்கு பயமா இருக்கு. பாவம் நண்பர்களே, போன் வந்து ஃப்ரண்ட் கேமரால விழுந்து அவரே போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அந்த பையன் எடுக்காம. இதுக்குதான் வீடியோ எடுத்துறணுங்கிறது. வீடியோ எடுத்துறோம்னா நம்ம ஏதாவது பேசணும்னா அதுவும் ரெக்கார்ட் ஆயிரும். அது அப்படியே வீடியோவே போட்டுறலாம். அதுல எடுத்து நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. Are you gay or straight? Straight. Do you think other people will think that? I'm not sure. Do you think this guy is gay or straight? Hold it, we're gay. நண்பர்களே, நீங்க சொல்ற இந்த கே காமெடி அதுக்கெல்லாம் நான் சிரிக்கல. ஜோக் இல்லையா? எடுத்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. இதை எப்பற பார்த்த உடனே கேன்றீங்கன்ற மாதிரி எனக்கு தெரியுமில்ல. இன்னொரு மென் வந்து கேன்ற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. சோ எவனை கேட்டாலும் அவன் கே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க எடுக்கிற போட்டோ, இவங்க கொடுக்கிற ரியாக்ஷன் அதை வச்சுதான் இவங்க ஜட்ஜ் பண்ணி he is probably gayன்ற மாதிரி சொல்றாங்க. Flamey gay. Look at that face. Face makes him look gay. Peter Puffer. With that being said, are you gay or straight? I don't know. I love everybody. Do you think this guy is gay or straight? Gay as fuck. What makes you say that? இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பான் பாருங்க அவன். The shirt. With that being said, are you gay or straight? I'm straight. Do you think other people will think that? Yeah. Gay. எதை வச்சுடா சொல்றீங்க? எப்படா இன்னொருத்தனை பார்த்தவனே கேன்றீங்க அவனை? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். அவன் போட்டோல பாக்குறாங்க, அவன் ஷர்ட்லெஸ்ஸா இருக்கான் கே, பேண்ட் போட்டிருக்கான் கே, ஷர்ட் போட்டிருக்கான் கே, கண்ணாடி போட்டிருக்கான் கே, செயின் போட்டிருக்கான் கே, என்ன போட்டிருந்தாலும் கே, அவன் கே, அவ்வளவுதான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? Do you think this guy is gay or straight? Hello, he's transgender, bro. He looks transgender? Transgender, bro. அன்பு, இதோட பேச்சை நிறுத்து. நான் ஆடுறேன் வாத்திரா. டேய் நான் ஆடுறேன். டாடி நான் ஆடுறேன். கோ ஆன் டெல் देम. ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு என் வாத்தியார பல்லு புடிச்சு பாக்குறீங்களா? ஆக்சுவலா சரி பாப்போம். உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா.
ஆக்சுவலா இது வந்து ரொம்ப டூ லேட்னு நினைக்கிறேன் நண்பர். இட்ஸ் டூ லேட். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. அது ஜஸ்ட் ஒரு இயக்கமா எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, எங்க கூட சேர்ந்து பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்க மாதிரி தான் அவங்க வீடியோல பேசியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச தலைவர் முன்னாடியே வந்திருக்கலாம். நண்பர்களே, இன்னொரு விஷயம், அந்த இன்ஸ்டாகிராம்ல நம்ம தலைவர் பேஜ்ல போய் கமெண்ட் போட்டிருக்காங்களே, அது இன்னும் கண்டினியூ ஆகுது. என்ன நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்னு எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். 4.5 லட்சம் கமெண்ட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கு. நான் பார்க்கும் போதே கம்மியா தான் இருந்தான். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். புதுசா அந்த இன்ஸ்டன்ட்ன்ற வேற கொண்டு வராங்க. அதெல்லாம் என்ன அளவுக்குன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நண்பர்களே, இப்ப இந்த ஒரு மீம் இருக்கும் தெரியுமா, கவனமாக செலவும் லூசு வாழும் பகுதி அப்படின்ட்டு. லிட்டரலி அதே மாதிரிதான் இன்ஸ்டாகிராம் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் இதை ஃபீச்சர்ன்ற வேற, இவங்க வேற நிறைய இன்ஸ்டன்ட்ன்றது எதுக்குடா? இன்ஸ்டன்ட்ன்றது எதுக்கு எங்களுக்கு எதுக்கு அந்த ஃபீச்சர் எதுக்கு? நானே இன்ஸ்டாகிராமுக்குள்ள நம்மளே கொண்டு போய் பார்க்க வைக்கிறாய் நண்பர்களே. நானே ஏதாவது மீம் டெம்ப்ளேட் கிடைக்கிறதுக்காக இதை போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த மீம் எடுக்கிறதுக்காக போறேன், அப்படியே ரேண்டமா ஒரு ரீல் பாக்குறேன், அப்படியே மீம் எடுக்கணும்ன்றத மறந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நானே போய் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? உங்களை எங்கேஜிங்கா வைக்கிறதா உன்னோட வேலையே. ஒரு ரீலை பார்க்க போனா 30 ரீலை பார்த்துட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த வேர்ல்டுல நல்லவங்கள மாதிரி நடிக்கிறவங்க தான் சீக்கிரமா நல்லவர்னு பேர் வாங்குவாங்க. ஸ்மைல் இருக்கும், சாஃப்டான வேர்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் பொலைட்டா பேசுவாங்க. கொஞ்சம் டைம் போன அப்புறம் தான் புரியும் அது கேரக்டர் இல்ல ஆக்டிங். ரியலா இருக்கிறவங்க சம்டைம்ஸ் ரஃபா தெரியலாம், ஆனா நடிக்கிறவங்க தான் பெர்ஃபெக்ட்டா தெரிவாங்க. ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்ல்டுல நடிக்கிறவங்களுக்கு தான் நல்லவங்கிற பட்டம் சீக்கிரம் கிடைக்கும். நாளைக்கு நீ தான் புழக்க போறேன்னு அர்த்தம். உன்னை ஒரு நாள் ஒரு ஆள் செலிப்ரேட் பண்றான் அப்படின்னா நீ தான் அடி வாங்க போற, உன்னே தான் ஒரு ஆள் புழக்க போறான். ஸோ அப்படின்றப்ப நீ எப்ப அடி வாங்குவ, எப்ப அடி வாங்க முடியாதுன்றத உன்னால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இது இந்த ட்ரெண்டை எவன் ஆரம்பிச்சு விட்டான்னு தெரியல. எல்லாருமே கேமரா பார்த்து பேச மாட்டாங்க. பொம்பளை மாதிரி அழுவாதடான்னு ஊரே சொல்லு. ஆனா எப்படி ஆம்பளை மாதிரி அழணும்னு என்ன சொல்லியா கொடுத்தாங்க? என்ன பண்ணக்கூடாதுன்றத கூட தப்பா. நீங்க பேசுங்க, நீங்க மோட்டிவேஷன் சொல்லுங்க, என்னமும் சொல்லுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க, அதெல்லாம் கேமரா பார்த்து சொல்லுங்க தயவு செஞ்சு. அது ஒரு வித்தியாசமாவும் தெரியல. அது எவனோ பண்ணி இதாகி விட்டாங்க. சும்மா பாக்குறதுக்கு நல்லா இல்ல. தயவு செஞ்சு கேமராவை பார்த்து பேசுங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அவ்வளவுதான் நண்பர்களே. சோ இன்னைக்கு இவ்வளவு இந்த இன்ஸ்டாகிராம் நியூ அப்டேட்ஸை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூடியூப்ல வந்து அந்த கமெண்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கும்ன்ற உங்களோட மனநிலையை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இது எங்க கொண்டு போய் முடிய போதும் தெரியல. சோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நானும் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன். Until then, bye from Vikram guys.